திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு விஜய் புறப்பட்டுள்ளார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், தற்போது விஜய் புறப்பட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த தாவேகா தலைவர் விஜய் மதுரையிலிருந்து கார் மூலமாக தூத்துக்குடியை கடந்து திருச்செந்தூருக்கு இன்று அதிகாலை சுமார் ஒரு 5-10 மணி அளவில் கோவில் சண்முகவிலாச மண்டபத்துக்கு வந்திருந்தாரு. கோவில் வருவதற்கு முன்பாக கோவில் கடற்கரையில கால் நினைத்தபடி கோவிலுக்குள்ள வந்தாங்க. தொடர்ந்து அவருக்கு கோவில் நிர்வாகம் கோவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் சார்பாக அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பக்தர்கள் சார்பாக வேல் அவருக்கு வழங்கப்பட்டது. பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் சென்ற விஜய் முருகன், வள்ளி, தெய்வானை மற்றும் பரிவார மூர்த்திகளை தரிசனம் செய்தார். குறிப்பாக எதிரிகளை பலமிழந்து வீழ்த்தக்கூடிய சத்குரு சம்ஹார மூர்த்திகளை அவர் மூர்த்திகள்கிட்ட சிறப்பு பிரார்த்தனை செஞ்சிருக்காரு. அங்கு அர்ச்சனை செஞ்சிருக்காரு. இதனைத் தொடர்ந்து பிரார்த்தனை அவருடைய அந்த சாமி தரிசனத்தை முடித்து கொண்டு தற்போது கோவிலிருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்து அருகே இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்ல இருக்காரு. இங்கிருந்து சிறிது நேரத்துல கிளம்பி சாலை மார்க்கமாக தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து தனியாக அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலமாக சென்னை செல்ல இருக்கிறார். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ்.